ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், மரியே வாழ்க. கடவுள் இந்த மனுஷனை படைச்சிட்டு அவர் படுற பாடம் இருக்கு. ஐயோ, கொஞ்ச நெஞ்ச பாடா படுத்துரும். அதாவது உங்கள் பசங்க பிள்ளைங்க பண்ணுற பாட்டை பார்த்துட்டு ஏன்டா இவனை பெற்றோம் அப்படின்னு ஒரு நிலை வரும் இல்லையா? எதுக்குடா இவனை பெற்ற அப்படின்னு வரும். மோய்சன் ஒரு கட்டத்தில் ரொம்ப கஷ்டமா ஆயிடுவார். இந்த இஸ்ராயேல் மக்கள் என்ன சொன்னா கேட்கவே மாட்டேன்றா. அப்போ மோய்ஸ் என்ன பண்ணுவாரு, இந்த மக்களை நானா பெற்றேன், ஏன் என்ன இப்படி கொடுமைப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு கடவுள் நோக்கி ஒரு கேள்வி கேட்பாரு. இப்போ கடவுள் பார்த்து உங்களையும் எண்ணி பார்த்து கேட்பாரு, எதுக்குடா உங்களை பெற்றேன், எதுக்குடா உங்களை படைச்சேன்? இன்னைக்கு மனுஷன் இன்னைக்கு நம்முடைய சந்தோஷத்திற்காக எதையோ தேடிக்கொண்டு இருக்கிறோம், அப்படித்தானே? நீங்க சந்தோஷம் தேடாதீங்க யாரா இருக்கிறீங்களா? சரி, நீங்க எல்லாம் இங்க எதுக்கு வந்திருக்கிறீங்க? என்ன எல்லாரும் டொனேஷன் கொடுக்க வந்துருக்கீங்களா? சமாதானம் இருக்கணுமா? ஓகே, உனக்கு மட்டும் சமாதானம், மற்றவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வேணும் வாழ்க்கையில. என் வாழ்க்கை இப்படியே போயின்னு இருக்கு ஆண்டவர், என்ன பண்ண தெரியல, கொஞ்சமா சந்தோஷம் கூட. மனுஷன் வாழ்க்கையில ஒரு நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும், அதை தேடிதான் வந்திருக்கிறோம், மற்றது எதுவும் கிடையாது, அப்படிதானே? சந்தோஷமா இருந்தா நீங்க மெசியாவின் ஆன்மீகமையை நோக்கி வருவீங்க. காரணம் ஜானி சுத்தின்னு இருக்கு, அப்படிதானே? இன்னைக்கு சந்தோஷம் படிப்படியா மாறிக்கிட்டே இருக்கு. உண்மையாகவே கடவுள் நினைச்சிருக்க மாட்டாரு, இந்த மனுஷன் எப்ப பார்த்தா மாறினே இருக்கிறானே. 2 வீலர்ல போயின்னு நினைப்பான், கார்ல போறோம்னா ஏசி கார்ல போறோம், நல்லா இருக்கும் போல, சரி ஒரு காரை வாங்கணும். எப்படி கடன் உடனே வாங்கி ஒரு காரை வாங்கினதுக்கப்புறம் இதுனா நல்லா இருக்குது காரு, அதை விட ஒரு பெஸ்டான கார் வாங்கணும். அப்ப சந்தோஷம் மாறிக்கினே இருக்குது. இந்த உலகத்துல மனுஷன் ஒவ்வொரு நிலையிலும் சந்தோஷத்தை அவன் தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கின்ற வேலையில கடவுள் நம்முடைய ஆன்மாவை தேடிக்கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு கடவுள் ஆன்மாவை தேடுகிறார் அப்படின்ற கான்செப்ட் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற ஒரே ஒரு கருத்து தான். மனுஷனை தேடி பிரயோஜனம் இல்லைங்க, கடவுள் ஒரு முடிவு வந்தார், அவனுடைய ஆன்மாவை தேடுவோம். ஏனென்றால் கடவுள் இந்த மனிதனுடைய பார்த்து அவனுடைய உடல் இச்சைக்காகவும் உடலுடைய ஆசைக்காகவும் அவன் மாறிக்கொண்டே இருக்கிறான், மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. எனவே அவனுடைய ஆன்மாவை எப்படியாவது கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றது தான் இன்னைக்கு கடவுள் நம்முடைய ஆன்மாவை தேடுகிறார். தொடக்கத்தில் கடவுள் எல்லாத்தையும் தேடினாருங்க. ஒரு சில எக்ஸாம்பிள் உங்க சொல்றேன். தொடக்க நூல் 3:9 வாசிங்களேன். ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறான்னு கேட்கிறார். இந்த கேள்வி இன்னைக்கு கடவுள் உங்கள்கிட்ட என்று கேட்கிறார், நீ எங்கப்பா இருக்கிற? கடவுள் இன்னைக்கு உங்கள்கிட்ட கேட்கிறார். அப்போ இந்த கேள்வி ஏற்கனவே ஒரு டைம் இங்க உங்கள்கிட்ட கேட்டிருக்கிறேன். ஆனா இந்த தேடல் என்பது உன்னுடைய ஆன்மா எங்க இருக்குது? இன்ப வனத்தோடத்துல படிச்சு 2 பேரும் விட்டுறதுக்கு அப்புறம் ஆதாம் எவ்வாறு அவங்க தப்பு செஞ்சுதான் வாஞ்சிக்கிறாங்க. அப்ப கேட்கிறாரு, நீ எங்க இருக்கிற? நான் உன்னை ரொம்ப அழகா படிச்சு வச்சனே, நான் ரொம்ப அழகா படிச்சு வச்சேன், ஆனா நீ எங்க போய் ஒன்று தெரியலையே, நீ எங்க இருக்கிற அப்படின்னு கேட்கிறார். முதலாவது. 2வது தொடக்க நூல் 4:9 வாசிக்கிறேன். ஆண்டவர் காயினிடம் உன் சகோதரன் ஆபேல் எங்கே? ஒருவேளை காயின் ஆபேலை கொல்லாம காயின் எங்கேயாவது வெளியில எங்கே போயிருந்தாரு, அவருடைய சேர்ந்து வாழல அப்படின்னா கட்டாயம் ஆபேலுக்கிட்ட இந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டாரா? எங்கப்பா உன் தம்பி காயினை காணும் கேட்க மாட்டாரா? கேட்க மாட்டாரா? இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துல அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிகளை நமக்கு உறவுகளா கொடுத்த பிறகு இன்னைக்கு எத்தனை பேரு அந்த உறவுகளோடு வாழ்கிறோம்? இன்னைக்கு அந்த கேள்வி உங்களை கேட்க மாட்டாரா? உன் தங்கச்சி எங்க, உன் தம்பி எங்க, உனக்கு கொடுத்தனே, சொந்தமா உனக்கு கொடுத்தனே, உன் தம்பி எங்க கேட்க மாட்டாரா? முதல் கேள்வி நீ எங்க இருக்குன்னு கேட்டார். 2வது உன் சொந்த பந்தங்கன்னு கேட்கிறார். 3வது ஒரு கேள்வி வருது பாருங்க. 1 அரசர்கள் 19:9 வாசிங்க. அதாவது அந்த ஆகாப் அரசனுக்கும் அந்த பொய் தெய்வமாகிய பாகலை வெளிப்பட்டதற்காக அந்த 400 கோடி இறைவாக்கினர்களை கொன்று விட்டு எலியா தப்பித்து ஓடி போய் ஓரேபு மலையில் தஞ்சம் புகுகிறார்.
அங்க போய் ஒழிச்சுக்கிறார். அப்ப கடவுள் இந்த வார்த்தையை கேட்கிறார், வாசிங்க. அவர் அங்கிருந்த குகைக்கு வந்து அவர் அங்கிருந்த குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார். அப்போது ஆண்டவருடைய வாக்கு அவருக்கு வந்தது. அவர், எலியா நீ இங்க என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆதாம்கிட்ட கேட்கிறார், நீ எங்க இருக்கிறன்னு கேட்கிறார். எலியாவிட்ட கேட்கிறார், நீ இங்க என்ன பண்ணுகிற? ஏன் கேட்போமா கேட்க மாட்டோமா? உங்க பையனு ஒரு வேலை கொடுத்து அனுப்புறீங்க, கடைக்கு போயிட்டு வாடன்னு சொல்லிட்டு. அவன் என்ன பண்ண, போற வழியில அவன் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து அந்த சோத்து மேல உட்காந்து பேணுகிறான் வச்சுங்க. நீங்க அந்த வழியை போறீங்க, நீ என்ன கேட்பீங்க? இங்க என்ன பண்ண உட்காந்துக்கிற? உனக்கு ஒரு வேலை கொடுத்த இல்லையா? அந்த வேலை செய்யாம இங்க என்ன பண்ண உட்காந்துக்கிற? கடவுள் அதை தான் கேட்பாரு. நீங்க இங்க என்ன பண்ணிட்டு உட்காந்துக்கிறீங்க, என்ன பண்றீங்கன்னு கேட்பாரு. அப்ப கடவுள் தொடக்கத்துல இருந்து இந்த மனுஷனை தேடுறதே ஒரு வேலைங்க. பாவம் அந்த கடவுள் அதான் சொன்ன தொடக்கத்திலே, இந்த மனுஷனை படிச்சுட்டு அந்த மனுஷன் படுற பாடு இருக்கு. ஒவ்வொருத்தரையும் அவங்க வேண்டுகின்ற வேண்டுதலை அவரால் கொடுத்து மாறல. எல்லாருக்கும் இன்னைக்கு ரோட்ல எல்லாம் 10 கார் போகணும் அப்படின்னா என்ன பண்ணுவார் ஒரு கடவுள்? அப்ப கடவுள் இந்த மனிதர்களை படுத்து விட்டு அவரை தேடிக்கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு இன்னும் ஒரு படி மேல போய் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா தொடர்ந்து வாசிக்கிறேன். 19:11 1 அரசர்கள் 19:11 வாசிக்கிறேன். அப்போது ஆண்டவர் வெளியே வா அப்படின்னு கேட்கிறார். யாரு சொல்றது? யாரு சொல்றாங்க? எலியா வெளியே வாப்பா. நீங்க பல நேரம் தான் யூ கம் அவுட். இன்னைக்கு உங்க எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, நீங்க வெளியே வாங்க. வீட்டுக்குள்ள உட்காந்து என்ன பண்ற? வீட்டுக்குள்ள உட்காந்து என்ன பண்ற? வெளியே வா. எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு அரைஞ்சி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள ஒண்ணு நீ குறுகி வச்சிருக்கிறே, என்ன பண்ற? வெளியே வா. அந்த பாவம் செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறுகிய உள்ளத்தோட உட்காந்துக்கிறேன், வெளியே வா. என்ன பண்ற? எலியா கேட்கிறார், யூ கம் அவுட். உனக்கு நான் கொடுக்க மட்டும் பண்ணி அது இல்ல, நான் உனக்கு வேற ஒண்ணு வச்சிருக்கிறேன், நான் உனக்கு கொடுத்த பண்ணி செஞ்சியா அப்படின்னு கேட்கிறார். வெளியே வா. தொடர்ந்து வாசிங்க. மலை மேல் என் திருமுன் வந்து நில்லு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு கடவுளுக்கு முன்னாடி வந்து நிற்கக்கூடிய அந்த ஒரு தைரியம் வேணுங்க. கடவுளுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய அந்த தைரியம் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்குமா? 2 பேர் கோயிலுக்கு போறாருங்க. ஒருத்தன் பரிசை, இன்னொருத்தன் பாவி. பரிசை என்ன சொல்றான்? லூக்கா எழுதிய நற்செய்தி 18ஆம் அதிகாரம், அது மட்டும் சொல்றேன், கவனிச்சிங்க. 18ஆம் அதிகாரம் 9 14 முடிகிற வார்த்தையில் அந்த பகுதியை நாம் வாசிக்கிறோம். பாருங்க, பரிசேயரும் அந்த வரி தண்டுவரும் போறாங்க. பரிசேயர் என்ன சொல்றான்? நான் அவனை போல இல்லை, நான் இவனை போல இல்லை, நான் கோயிலுக்கு கொடுக்குறேன், நான் பில்டிங்கு கட்டி கொடுத்துருக்குறேன், கோயிலுக்கு நான் சோபாவா சாரி அந்த என்ன பெஞ்சா நீளம் வாங்கி கொடுத்துருக்குறேன், நான் சேர் வாங்கி கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்றார் பரிசேயர். இந்த பரிசேயரை போல இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் நீங்களும் நான் இருக்கிறோம்? இருக்கிறோமா இல்லையா? இருக்கிறோமா இல்லையா? என்ன அமைதியா இருக்கிறீங்க? ஆமா, நல்ல காலம் இந்த ஃபேன்ல ஒண்ணு எழுத காலம். இன்னும் ஒரு சில கோயில போய் பார்த்தீங்கன்னா போதும், அவன் குடும்பம் வகரா மொத்தமா அந்த ஃபேன் முழுக்க வெள்ளை பெயிண்டா இருக்கும், எழுதி கொடுத்து வச்சிருக்கான். அப்ப அந்த பரிசேயனை போல இன்னைக்கு நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு தான் சொல்ற முடியும். ஆனா அந்த வரித்தண்டு அந்த பாவியை போல வானத்தை கூட அண்ணாந்து பார்க்கிறாரு கடவுளை. வாசிங்க. வானத்தை அண்ணாந்து பார்த்து தன்னுடைய மார்பில் எடுத்துக்கொண்டு சொல்லாரு, ஆண்டவரே நான் பாவி. அக்செப்டிங் இட்ஸ் ஓன் செல்ஃப். தன்னை முழுதுமாக அவர் ஒப்பு கொடுக்கிறார். இன்றைக்கு அந்த நிலை இருக்குதா? அதுதான் என் ஆண்டவர் எலியாட்ட சொல்றார், நீ வெளியே வா, யூ கம் அவுட். நீ வெளியே வாப்பா. நீ என்ன பண்ணுன்னு தெரியுதா? நீ வந்து நீ செய்திருக்கிற, நீ செஞ்சு கொண்டு இருக்கிற அந்த செயலை நீ ஏற்றுக்கோ. நீ பல நேரங்களில் நீங்களும் நானும் பரிசேயர் தான், வரி தட்டுபவன் அல்ல. இன்னைக்கு பெருமையா பேசிக்கிறோம். இன்னைக்கு பங்கு தலங்கள்ல நான் அதை செஞ்சேன் இது செஞ்சேன், நான் 40 வருஷம் அந்த கோயிலுக்கு நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், புதுசா வந்து நீ இன்னும் இடம் பிடிக்கிறியா? ஃபாதர்,
ஒருவேளை நான் பங்குல பேசுறது கேட்டு வந்துட்டீங்களோ? நம்ம பங்குல எதாச்சும் பாக்குறோம் இல்லையா? இப்போ பங்கு பேரை கூட்டம் போடுறோம், இல்லை ஒரு திருவிழாவுன்னு வருது, புதுசாக ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னா அவர் சொல்றது கேட்டுட்டு அப்படின்னா புதுசாக வந்து சொல்லிட்டு கேட்டியா? 40 வருஷமா நான் இங்க இருக்கிறேன். இந்த கோயில் எதனால வந்து தெரியுமா? என் பாட்டை பொறுத்தனால வந்தது. விசே நம்ம சொல்றோம் அப்படிதானே? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கவனிங்க, எதுக்கு நீ பெருமைப்படுகிற? எதை குறித்து நீ பெருமைப்படணும்? உன்னுடைய ஆன்மா கடவுளின் கையில் இருக்கிறதா என்பதை குறித்து பெருமை கொள்ள. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த கால பொழுதுல ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆன்மாக்களை எப்படி தேடுறார்? நான் முதல்ல சொன்னேன், இந்த உலகம் படிச்சுட்டு மனுஷன் சந்தோஷத்தை தேடி அலைஞ்சுனே இருக்கிறான். கடவுள் அந்த மனுஷனுடைய ஆன்மாவை தேடி அலைஞ்சுனே இருக்கிறார். சொன்னா மூன்றாவது எப்படி தேடுறாரு பாருங்க. தொடக்க நூல் 3:8 வாசிக்கல. மென்காற்று வீசிய பொழுதினிலே, மென் காற்று எப்படி இருக்கும் தெரியுமா? இருக்கும், ரொம்ப ஒரு வெக்கையா இருக்கும் பாத்துங்க, அப்படி வேர்த்து ஊத்து பாத்துங்க. அப்படி வீட்டுடைய ஓரத்தில் அது நிழல் ஓரம் போய் நின்னா, ஐயோ விசேனோ ஃபீல் இட். அப்படி கடவுளை உணரணும். 1 அரசர்கள் 19ஆம் அதிகாரம் 12வது வார்த்தை சொல்றாங்க, கடவுள் இன்னொரு இடத்துல வருவார். 1 அரசர்கள் 19:12 வாசிங்க. வாசிங்க. தீ கிளம்பிற்று, தீயிலும் ஆண்டவர் இல்லை, தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒளி கேட்டது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு மெல்லிய காற்று, ஒரு மெல்லிய இசை. இசை பிடிக்காதீங்க யாராவது இருக்கீங்களா? நம்ம இசை கிடையாது. நம்ம இசை பிடிக்கும் பிடிக்காம நம்ம இசை அந்த இசை சொல்லலை. மியூசிக் என்ன அழகான பாட்டு சொல்றோம்ல, இளையராஜா என்ன அருமையா போட்டிருக்காரு. நம்முடைய மனசுக்கு ஆறுதல் தருது, அப்படிதானே? கடவுள் ஆறுதல் தரக்கூடியவர். நாம கஷ்டப்படுறப்போ அழகா நம்மளை வருடி கொடுப்பவர் அவர் தான் கடவுள். கஷ்டப்படுத்த மாட்டார், வந்து திட்ட மாட்டார், நீ எங்க போய் கொஞ்சம் கேட்க மாட்டாரு. நம்ம கேட்போம். உங்க பையன் ஒரு நாள் முழுக்க தேடி தேடி பாக்குறீங்க, உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலை, எங்க போறோம்னு சொல்லிட்டு போகல, சாயந்தரம் ஒரு 8 மணிக்கு சாப்பாட்டுக்கு வந்து நிக்கிறான், என்ன சொல்லுவீங்க? அதான் எப்படி சாமி நாங்க சொல்றது? கெட்ட வார்த்தை போட்டு திட்டாத போறதா? எங்க போயிருந்தா எருமானே, அப்படிதானே? இன்னும் ஒரு படி என்ன சொல்லுவான்? என் உசுரை வாங்கத்துன்னு வந்து போறது போது, அப்படிதானே பேசுவான். நீங்க என்னெல்லாம் பார்க்கறது பார்த்தா இதனாவும் எல்லாம் புரிதல் மாதிரியும் எதுவுமே உங்க பசங்க திட்டாத மாதிரியும் பார்க்க கொண்டுறீங்க, அப்படிதானே? திட்டவும் பாத வெளியில சொல்ல முடியாது, அப்படிதானே? மனுஷன் அவ்வளவுதான், மனிதர்கள் அவ்வளவுதான். கடவுள் அற்புதமானவர், எதைதான் தேடுவார். அப்படி வாழைப்பத்திர ஊசி குத்துற மாதிரி அப்படியே வெள்ளமா எங்க பாக்குற? உனக்கு கொடுக்கப்பட்டு பணி என்ன? எலியா அப்படி கேட்க வெளியவா? பாவி எலியா பயந்து போய் அந்த சாவர கணக்குல போய் ஒரு புகையில போய் ஒழிச்சுக்கிறாரு. 400 பேரை கொண்டுட்டு வந்துட்டாரு எலியா. இறைவாக்கில ஒரு ஓரப்பம்மாவில போயிட்டு ஒளிஞ்சு நிற்கிறாரு. அந்த நேரத்துல வந்து இன்னைக்கே நாளைக்கு சாவ போறோம்னு இந்த பயத்துல ஒளிஞ்சு நிற்கிற அந்த இறைவாக்கின எலியா பார்த்து, நீ வெளியே வா அப்படின்றாரு. கமன் ஸ்டாண்ட், இதுக்கு முன்னாடி வந்து நில்லு சொல்றாரு. அப்போ கடவுளுக்கு முன்னாடி வந்து நிற்கின்ற போது அதற்கான தைரியத்தை கொடுப்பவர் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் பயந்து ஓடி ஒளிந்து கூடி குறுகி வெட்கப்பட்டு அசிங்கப்பட்டு என்னால் முடியவில்லை என்று நீங்கள் நினைக்கின்ற போது, கடவுள் முன்னாடி வந்து நீங்கள் நிற்கின்ற போது ஆண்டவர் உங்களுக்கு அதற்கான ஆசீர்வாதத்தையும் தைரியத்தையும் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஆன்மாவை தேடிக்கொண்டே இருக்கிறேன். கடவுள் கனிவோடும் இரக்கத்தோடும் இந்த மனிதனுடைய ஆன்மாவை தேடிக்கொண்டே இருக்கின்றார். இப்போ நம்ம பற்றி தெரிஞ்சு வச்சுனே தான் இயேசு ரொம்ப அழகாக சொல்லுவார். நம்மளை பற்றி தெரியும் தானே? நம்ம சொல்லுவோம்ல, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா?
பக்கத்தில் வந்து சொன்னான், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? ரெண்டு களவாடி பையன் தானே, ரெண்டு களவாடி பசங்க தானே. உன்னை பற்றி எனக்கு தெரியும், என்னை பற்றி உனக்கு தெரியாது. ரெண்டு பேரும் வாய் முடியே போயிடும். அப்படித்தானே பல நேரங்கள் அப்படித்தான். இவன் செஞ்சு தப்புன்னு சொல்றது, அவன் செஞ்சு தப்புன்னு சொல்லிக்கிறேன். ரெண்டு பேர் செஞ்சு தப்பு பண்றது. ஆண்டவர் அழகா தெரிஞ்சு வச்சுதான் சொல்றாரு. மத்திய நற்செய்தி 6:33 வாசிங்களேன். ஆகவே அனைத்துக்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அனைத்துக்கும் மேலாக அப்படின்னா என்னங்க? நீங்க பேசலாம், அதாவது இறை வார்த்தை வந்து நான் மட்டுமே சொல்லிட்டு போயிடணும்னு பாக்குறீங்க. அனைத்துக்கும் மேலாக அப்படின்னு என்ன? இதுக்கு மேல எதுவுமே இருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு கடவுளாயிருப்பேன், நீங்களுக்கு மக்களாயிருப்பீர்கள். இஸ்ராயல் மக்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரே ஒரு வாக்குறுதி தான், நான் உங்களுக்கு கடவுளாயிருப்பேன், நீங்கள் எனக்கு மக்களாயிருப்பீர்கள். அதான் சொன்னார். அனைத்துக்கும் மேலாக. இன்னைக்கு உண்மையாகவே நீங்க அப்படி கடவுளை தேடுறோம், நீங்கள் நான் கடவுள் தேடுறோம். புது நன்மை வாங்குற வரைக்கும் ஒரே கடவுளை விசுவசிக்கிறேன். எத்தனை கடவுள்? ஒரே கடவுள். அருளும் முறை கேட்டு சொல்லுவான், விசுவாச பிரமாணம் கேட்டு சொல்லுவான். புது நன்மை வாங்கிட்டு அடுத்து 3 வருஷம் ஆள் இருக்க மாட்டான். 3ஆம் வருஷம் வந்து ஃபங்க்ஷன் ரெடி பார்ப்பா. ஃபாதர், நான் இந்த பொங்கு தான் ஃபாதர், எங்கே தான் புது நன்மையை வாங்கினேன். சரி பின்னப்பா, பிஷப் வராராம், உறுதி பசு கொடுக்குறீங்களா? என் பிள்ளைக்கு உறுதி பசு கொடுக்கணும். நம்முடைய தேடல் இவ்வளோதாங்க, நம்முடைய தேடல் இவ்வளோதான். என்ன ஃபாதர் காலையிலே வந்துட்டு எல்லாமே சொல்லின்னு இருக்கிறீங்க? நான் பங்குலேருந்து வந்ததுனால என்ன நடக்குது எனக்குன்னு தெரியும். ஸோ அதனால இன்னைக்கு கடவுள் சொல்றாரு, அனைத்துக்கும் மேலாக. இன்னைக்கு வந்து கடவுள் வந்து அனைத்துக்கும் மேலாக என்னை முதலில் தேடுங்க, கடவுளுடைய ஆட்சியை தேடுங்க. இன்னைக்கு கடவுளுடைய ஆட்சியை விடுத்து இன்னைக்கு நாம் எல்லாவற்றையும் தேடிக்கொண்டு இருக்கிறோம். அதனால தான் கடவுள் சொல்றாரு, நான் உங்களுடைய ஆன்மாக்களை தேடுகிறேன். ஏன் இன்னைக்கு நான் ஆன்மாக்களை தேடுறான்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு கான்செப்ட் என்ன புரியுதா? ஏன் இன்னைக்கு நான் ஆன்மாக்களை தேடுறேன்னு சொல்றேன்? வெரி குட்மா, அவங்களுக்கு கடவுளுக்கு கை தட்டுவாங்க. வெரி குட், ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு எந்த மாதம்? இன்னைக்கு இந்த மாதம் நவம்பர் மாதம். எதுக்காக கொடுக்கப்பட்டது? 2 ஆன்மாக்களுக்கு ஆர்வம் கொடுக்கப்படுது. இன்னைக்கு நீங்கள் விரும்பிய, நீங்கள் அன்பு செய்த, நீங்கள் அரவணைத்த, நீங்கள் அழுத, நீங்கள் சந்தோஷப்படுத்திய நபர் இன்னைக்கு உங்க கூட இல்லாம இருக்கலாம், ஒருவேளை உங்க கூட இருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஆன்மாக்களை கடவுள் தேடிக்கொண்டே இருக்கிறார். அந்த ஆன்மாக்களை கடவுள் திருப்பி கொடுக்கக்கூடிய அதிகாரம் அல்லது அந்த திருப்பி கொடுக்கக்கூடிய ஆட்சி நம்மகிட்ட இருக்குதா? இருக்குதா இல்லையா? கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாதா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கொடுக்க முடியும். அதனால தான் திருப்பலிகளும் செபங்களும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றன. எனவேதான் மத்திய நற்செய்தி 6:33 சொல்றாரு, அனைத்துக்கும் மேலாக என்னை முதலில் தேடுங்கள். ஆனா இது எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியா தான் கடவுளை தேடுவான். நீங்க உட்காந்துக்கிறீங்க இத்தனை பேர்ல 40 வயசு மேல இருக்கிறவங்க தான் 60%. கரெக்டா? நீங்க ஒன்றும் பாருங்களேன், உங்க பக்கத்துக்கு யாருன்னு பாருங்களேன், உன்னுடைய தம்பியோ உன்னுடைய தங்கையோ உன்னுடைய பிள்ளையோ எங்க? ஆதாம் கிட்ட கேட்டார் இல்லையா, நீ எங்க இருக்கிற கேட்டார் இல்லையா? இன்னைக்கு அதுதான் கேட்கிறார். அப்போ ஒரு குறிப்பிட்ட டேர்ம் ஆஃப் பீரியட், ஒரு பீரியட் வரைக்கும் கடவுள் நம்ம தேடுறதே கிடையாது. ஒரு நல்லா வாழ்ந்ததுக்கு அப்புறம் எதுவுமே நிரந்தரம் இல்லைடா, என் வாழ்க்கையில ஒரு சந்தோஷமா இல்லைடா, அப்ப ஒரு கட்டம் வந்ததுக்கு அப்புறம் எங்க போறான்? போ கோயிலா போ. ஒரு சிலர் அந்த காசு என்ன பண்றதுன்னு தெரியலங்க, உண்மையா சொல்றேன். வச்சிருக்கிற காசு என்ன பண்றதுன்னு தெரியல, டூர் அடிக்கிறான். எப்படி இங்கிருந்து அச்சிரு பக்கம் 2 நாள் 2 நாள் என்ன பண்ணுவேன்? கோயில தான் படுத்துக்குவேன். சரி ஓகே. அங்க வேளாங்கண்ணி அங்க 3 நாள். சரிப்பா, இவ்வளவு நாள் என்ன பண்ண? சம்பாதிச்சு சாமி.
கடவுளை தேடாமல் நீங்கள் சம்பாதிக்கிறது எதுவுமே உங்களுடைய கரங்களில் தங்காது. Praise the Lord. Praise the Lord. கடவுளை தேடாமல் நான் சம்பாதிக்கின்ற எந்த சம்பாத்தியமும் என்னை ஒட்டாது. அப்போ இன்னைக்கு கடவுள் இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்ம தேடுறோம் அப்படின்லாம் கிடையாது. அனைத்துக்கும் மேலாக நான் கடவுளை தேடும் சொல்றாரு. உங்க பைபிள் எங்க வச்சிருக்கிறீங்க? கையில் எங்க இருக்கிறீங்க விட்டுருங்க. உங்க வீட்டு எல்லாரும் வீட்டும் பைபிள் இருக்கு தானே? எல்லாரும் பைபிள் இருக்கா? உங்க வீட்டுல பைபிள் எங்க வச்சிருக்கிறீங்க? சரி, உண்மையாகவே நீங்க சாமி படத்து பக்கத்தில் வச்சிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். எத்தனை பேர் செல்ஃபில் வச்சிருக்கிறீங்க? புக் வச்சிருப்பீங்க, அந்த புக்கோடு சேர்த்து எத்தனை பேர் செல்ஃபில் வச்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் ஜன்னல் ஓரத்தில் வச்சுட்டு வந்துருக்கிறீங்க? நீ வந்து எங்க வீட்டு எதி பார்த்த மாதிரியே சொல்ற பாரு. நம்ம அப்படித்தானே பல நேரங்கள்ல அப்படி கலக்கட்டுமே. இறைவார்த்தை, அந்த இறைவார்த்தைக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தை தயார் செய்து அதற்கான ஒரு மதிப்பு கொடுத்து ஒரு விளக்கை ஏற்றி ஒரு தூபம் இட்டு ஆரைக்கு வெள்ளிக்கிழமையில திருவதி ஆண்டவருக்கு தூபம் போடுறீங்களா? செவ்வாய்க்கிழமை யாருக்கு தூபம் போடுறீங்க? எல்லாம் தூபம் போட்டு கடைசியில் இவங்களுக்கு தூபம் போட வேண்டியது. என்றைக்காவது பைபிளுக்கு தூபம் போடுறீங்களா? தூபம் போடுறீங்க, எதுக்கு கைத்து போறேன். உண்மையாகவே நான் பைபிளுக்கு தூபம் போடுவேன் பாருங்க, ரொம்ப கம்மி. நீங்கள் முதலில் மரியாதையும் வணக்கமும் செய்யக்கூடியது எதுக்கு? பைபிளுக்கு. இறைவார்த்தையுடைய இல்லத்தில் இருக்கிறது. அந்த இல்லத்தில் இருக்கின்ற இறைவார்த்தைக்கு நீங்கள் எப்படி மதிப்பு கொடுக்குறீங்க? அதுதான் கேட்கிறேன். முதலாக அனைத்துக்கும் மேலாக கடவுளுடைய ஆட்சியை தேடணும், கடவுளுக்கு விருப்பமானதை தேடுங்க. அப்ப இந்த காலை பொழுதுல ஆண்டவர் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு வார்த்தையை சொன்னார். உங்களை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன், உங்களுடைய ஆன்மாக்களை தேடிக்கொண்டிருக்கிறேன். அப்போ இப்படிப்பட்ட கடவுள் நம்மை தேடுறாரு. தேடிச்சென்ற அந்த இறைவன் எலியா கிட்ட என்ன கேள்வி கேட்டாரோ அதே கேள்வி இன்னைக்கு நம்மையும் பார்த்து கேட்கிறார். 1 அரசர்கள் 19:9 கேட்கிறாரு. 19:9 என்ன கேட்கிறாரு? நீ இங்க என்ன செய்யற அப்படி கேட்கிறாரு. 19:14 வாசிங்க. இல்ல, தாவீதெல்லாம் கிடையாது. இங்க 1 அரசர்கள் 19:14. கடவுள் மீது நான் பேரார்வம் கொண்டிருக்கிறேன். இஸ்ரவேல் மக்கள் உங்கள் உடன்படிக்கையை உதறிவிட்டார்கள், உன்னுடைய பலிபீடங்களை தகர்த்து விட்டார்கள், உம்முடைய இறைவாக்கினர்களை வாழால் கொண்டு விட்டார்கள். நான் ஒருவன் மட்டும்தான் எஞ்சிருக்கிறேன், என்னுடைய உயிரை பறிக்க தேடுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்முடைய ஆன்மாவை பறிக்கக்கூடிய செயலெல்லாம் என்ன? எளிய பயந்து போய் உட்காந்துருக்காருல்ல. இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த ஒரு பயத்தோடு இருக்கிறோமா? என்னுடைய ஆன்மா இந்த நிலைமையில் இருக்குது ஆண்டவரே, நீங்க திரும்பி வந்து கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன்? நீங்க இந்த உலகத்தில் இத்தனை வருஷமா எனக்கு நீங்க படிச்சு ஒரு மனுஷனா ஒரு பெண்ணா ஒரு ஆணை நீ படிச்சு வச்சிருக்கிறீங்களே, என்னுடைய குடும்பத்தை கொடுத்துருக்கிறீங்க, ஒரு பிள்ளை செல்வத்தை கொடுத்துருக்கிறீங்களே, எங்களுக்கு நல்ல வீடு கொடுத்துருக்கிறீங்க, நல்ல கணவனை கொடுத்துருக்கிறீங்க, நல்ல சம்பாத்தியம் கொடுத்துருக்கிறீங்களே, என்னுடைய ஆன்மா இன்றைக்கு இந்த அளவுக்கு கெட்டு போயிருக்குது. ஆண்டவன் நாளைக்கு நீங்க வந்து கேள்வி கேட்டீங்களா, நான் என்ன பதில் சொல்ல போறேன் அப்படின்ற பயம் உங்களுக்கு இருக்குதா? இல்லை எனக்கு இருக்குதா? எலியா பயப்படுறாரு. அப்ப இன்னைக்கு என்னுடைய ஆன்மா கெட்டு போகக்கூடிய செயல்கள் நிறைய இருக்குது. என்ன அப்படி? என்னுடைய தீய எண்ணம், என்னுடைய தீய ஆசை, என்னுடைய தீய செயல், இது எல்லாமே ஆன்மாவை கெட்டு போக செய்யக்கூடிய காரியம் தான். அப்ப இன்னைக்கு ஆன்மாவை தேடுகிற இறைவன் கடவுள்கிட்ட ஒரு சுத்தமான ஆன்மாவாக உங்களையும் என்னையும் கொடுக்க முடியுமா அப்படின்னா இன்னைக்கு கேள்வி புரியுதா? இன்னைக்கு நீங்க தான் உங்களை கேட்டுக்கணும். இந்த காலை பொழுதுல ஏதோ வந்து உட்கார்ந்தோம் போயிடணும் அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு உண்மையாவே இன்னைக்கு ஆன்மா, என்னுடைய ஆன்மா கடவுளுக்கு ஏற்ற தூய ஆன்மாவா இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி மட்டும் வைக்கிறார். அந்த கேள்வியோடு எழுந்து நிற்போம். ஆன்மாவை தேடுகின்ற இறைவன் அந்த ஆன்மாவை திருப்பி ஒப்பு கொடுக்கறதுல, அதை திருப்பி அவர்கிட்ட கொடுக்கறதுல உங்களுக்கும் எனக்கும் கடமை இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் இந்த வாழ்வு கடவுளால் கொடுக்கப்பட்டது. நீங்க விரும்பியோ நான் விரும்பியோ என்னுடைய அம்மா வயிற்றதோ அல்லது உங்களுடைய அம்மா வயிற்றதோ நீங்கள் பிறக்கவில்லை. இது கடவுளுடைய சித்தம். ஒருவேளை என்னுடைய அப்பா அம்மா
இது 4 குழந்தைகளோட போதும், 5வது குழந்தை வேண்டாம் என்று ஒரு வேளை முடிவெடுத்திருந்தால் இந்த ஊழிய மத்தியில் நான் இருந்திருக்க மாட்டேன். ஸோ எவ்ரிதிங் இஸ் த பிளான் ஆஃப் காட். எவ்ரிதிங் இஸ் த பிளான் ஆஃப் காட். கடவுளுடைய திட்டம். ஒரு காலகட்டத்தில் நீங்களும் நானும் ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கைக்கு பிறகு நாம் திரும்பி வரணும். 1 அரசர்கள் 19-15 வாசிக்க ரொம்ப அற்புதமான ஒரு இறைவார்த்தை பாருங்க. கடவுள் என்ன செய்யணும்னு சொல்றாரு பாருங்க. வாசிக்கிறேன். அப்போது ஆண்டவர் அவரிடம் நீ வந்த வழியே திரும்பி போ. நீ வந்த வழியே திரும்பி போன்னு சொல்றார். எலியா சொல்றார், நீ ஏன் இங்க நிக்கிற? உங்கள்ட்ட அந்த கேள்வியை கேட்கிற, எங்கிட்ட அந்த கேள்வி கேட்கிறார். உன் ஆன்மா எங்க இருக்குது? இப்படி பாழடிச்சு போயிருக்குது, கெட்டு குட்டிச்சரா வச்சிருக்கிற, நீ எங்க இருக்கிற? யூ கோ பேக். நாம திரும்பி போகணுங்க. வாழ்க்கையில பல நேரங்கள் நாம் திரும்பி பார்க்க நம்ம அழைக்கப்படுறோம். இது கட்டாயம். இப்போ பாருங்க, ஒரு வாழ்க்கையில நீங்க உங்களுடைய வாழ்க்கை இத்தனை வருஷம் ஆண்டுல நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் ஃபாதர், அப்படிதானே? பல பேர் நீங்களும் நானும் சொல்ற காரியம் அதுதான். 20 வருஷத்துக்கு முன்னாடி என் குடும்பத்தை அவ்வளவு சந்தோஷம் ஃபாதர், இன்னைக்கு சந்தோஷம் இல்லை ஃபாதர். அப்ப ஆண்டவர் சொல்ற, கோ பேக், திரும்பி போ. நீ எங்க வாழ்ந்தியோ, எந்த சந்தோஷத்துல நீ வாழ்ந்தியோ, எலியா சொல்றார், நீ திரும்பி போ. உனக்கான பணி அது அல்ல. நீ வாழ்கின்ற வாழ்க்கை, இப்பொழுது நீ வாழ்கின்ற வாழ்க்கை இது உனக்கானது அல்ல. So you go back. நீங்க திரும்பி போங்க. எங்கே உனக்கு மகிழ்ச்சி தருகிறது, நீ எங்கே நீ சந்தோஷமா இருந்தியோ அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நீ திரும்பி போன்னு சொல்றாரு. Praise the Lord. Praise the Lord. நம்ம 2 வீலர்ல போறோம், கார்ல போறோம், நீங்க போற வழி தப்பு, என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோம்? We'll come back. We totally will take U-turn. மொத்தமாக U-turn எடுக்கிற வாழ்க்கையில ஒரு கட்டத்துல உங்களுக்கும் எனக்கும் ஒரு U-turn தேவை. எடுக்கல அப்படின்னா கடைசி வரைக்கும் எங்க போய் முட்டி நிற்போம் தெரியாது. அப்பதான் சொல்லுவோம் இல்லையா, என்ன பண்றதுன்னு தெரியல பார்த்து சொல்லுவோம் இல்லையா? அந்த நிலைக்கு நீங்களும் நானும் போகக்கூடாது. கடவுள் பல்வேறு விதமான மனிதர் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் எச்சரிக்கை கொடுத்தனே இருப்பார். நீங்க போவாத, நீ செய்து தப்பு, நீ அந்த செய்ய அது அம்மா சொல்றாங்கல்ல, அப்பா சொல்றாங்கல்ல, பிள்ளைங்கிட்ட சொல்றாங்களே, தம்பி நீ செய்து தப்புப்பா. தட் மீன்ஸ் யூ ஹேவ் டு டர்ன் பேக். நீங்க திரும்பணும். எத்தனை வயசு ஆனாலும் நீங்க உங்களுடைய அப்பா அம்மாங்களுக்கு பிள்ளைகள் தான், அப்படிதானே? சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் கூட என்னுடைய அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நீ ஃபாதர்ப்பா, பத்திரமா நடந்துக்கோ, ஒழுக்கமா இரு, எல்லாருக்கிட்டையும் பணிவோடு நடந்துக்கோ. என்னுடைய தாய் இறக்கின்ற வரையிலும் எனக்கு சொல்லிய வார்த்தை. நான் சாமியார் ஆகிட்ட அப்படின்னு வேண்டி உனக்கு ஒன்றும் தெரியாது, வாய் போட்டு சொல்ல முடியுமா? என்னுடைய தாய் நான் எப்படி நடக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுப்பா. கடவுள் அதுதான் சொல்றார். நீ ஏன் இருக்கிற? யூ கோ பேக். நீ திரும்பி போ. இப்போ உங்கள்கிட்ட கேட்கிறார், எந்த நிலையில் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? உங்களுடைய ஆன்மாவை கேட்டு பாருங்க. உங்களை நீ கேட்டு பாருங்க. எத்தனுடைய பேர் வாழ்க்கையில நீங்கள் இங்க ஒரு அனாவசியமாக மூக்கணும் வச்சிருக்கிறீங்க? எத்தனுடைய வாழ்க்கையை நீங்க புரண்டு பேசி கெடுத்து வச்சிருக்கிறீங்க? எத்தனுடைய வாழ்க்கையில் நீங்க இல்லாத பொருளாத சொல்லி நீங்க கெடுத்து வச்சிருக்கிறீங்க? பக்கத்து வீட்டுல வாழ்கின்ற பெண்ணை பற்றி நீங்க எத்தனை பேர் தவறா பேசியிருக்கிறீங்க? எத்தனுடைய குடும்பத்தை நீங்க அவதூறா பேசியிருக்கிறீங்க? அதனால எத்தனை குடும்பம் உடைஞ்சு போயிருக்குது. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் இதல்ல. கடவுள் சொல்றாரு, கோ பேக். அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை முறை. அப்ப அருமையாக சொல்றார் ஆண்டவர் காலை பொழுதுல, நீ வந்த வழியை திரும்பி போ அப்படின்னு சொல்றார். முன்பு வாழ்ந்ததை போல நீ இப்பொழுது வாழவில்லை. So you go back again to your beautiful life. You go back again to your beautiful life சொல்றார். அற்புதமான உங்களுடைய வாழ்க்கைக்கு நீ திரும்பி போ அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு திரும்பி போவதற்கு நீங்க நானும் தயாரா இருக்கிறோம் அப்படின்னா உண்மையாகவே ஆண்டவர் விரும்புகின்ற ஆன்மாவை அவரிடம் திருப்பி கொடுக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அற்புதமா ஒரு வாக்கியத்தை சொல்றார் பாருங்க. திருவெளிப்பாட்டு நூல்ல 2ஆம் அதிகாரம் 4வது இறைவார்த்தை நீங்க வாசிங்க. அதை சொல்றாரு,
திருவெளிப்பாடு 2:4. ஆனால் உன்னிடம் நான் காணும் குறையாதனில் முதலில் உன்னிடம் விளங்கிய அன்பு இப்போது இல்லை. Praise the Lord. Praise the Lord. முதலில் உன்னிடம் விளங்கிய அன்பு இப்போது இல்லை. முதலா நீங்க திருமணம் செஞ்சப்போ உடைய கணவனையும் உடைய மனைவியும் நீங்கள் செய்த அன்பு இப்போது இருக்கிறதா? நீங்க உண்மையாவே நீங்க அப்படி அன்பு செய்றீங்க? கிடையாது. அது கணவனாக இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் கிடையாதுங்க. நான் நேரடியாக சொல்றேன், முதலில் உங்களிடம் விளங்கிய அந்த அன்பு இப்போது இல்லை. திருவெளிப்பாடு 2:5 வாசிங்க. ஆகையால் இவங்க வாசிங்க. ஆகையால் நீ என் நிலையிலிருந்து தவறி விழுந்து விட்டாய் என்று என்பதை நினைத்து பார். Praise the Lord. இப்ப யோசித்து பாருங்க, உங்களுக்கு காலை பொழுது உங்களுக்கு சிந்திக்கிறதுக்கு அருமையான ஒரு வாக்கியம் கொடுத்திருக்கிறாரு கடவுளே. கொடுத்திருக்கிறாரு இல்லையா? நீங்க எந்த நிலையிலிருந்து இந்த நிலைக்கு நீங்க வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி யோசித்து பாருங்க. உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் காலை பொழுது ஏதோ ஒரு போன போக்குல அப்படி வந்த போக்குல உங்களுக்கு அப்படியே நீங்க வந்து இருந்துட்டு போகிறதுக்கு ஒரு அழைக்கல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஒரு காலத்துல நீ என்னை முழுவதும் நம்பி இருப்ப, 3 வேலையை நீ நினைச்சு பார்ப்ப, செபம் சொல்லாம எது நீ செய்ய மாட்ட, கோவிலே கதில் நீ கிடந்திருப்ப. ஆனா இப்போ நீ நினைக்கிறது இல்லை, நீ எங்கிட்ட ஜெபம் செய்ய வரதில்ல, கோயிலுக்கு நீ வர்றது கிடையாது. நீ எங்க போன? 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கோயில் இருக்கிற மாதிரி நான் இருக்கிறோமா? 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்களும் நானும் கடவுளை கதியத்து இருந்த காலங்களில் போயிட்டு இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோமா? கவர்மெண்ட் வேலை வேணும்னு சொல்லிட்டு பல மாதங்களாக பல வருடங்களாக கடவுளை வேண்டி வேலை கிடைத்த பிறகு உண்மையாகவே கடவுளுக்கு நன்றி நான் திரும்பி போயிருக்கிறவா? கை நிறைய சம்பளம் வந்ததுக்கு அப்புறம் ரெக்கமுடைத்த பறவை போல் பறந்து போய் விடுகிறோம். Praise the Lord. Praise the Lord. மறுபடியும் எப்ப திரும்பி வர சொல்லுங்க போகலாம்? எப்போ? நான் கஷ்டம் வரும்போதெல்லாம் கிடையாது, அவன்கிட்ட பணம் இருக்குது. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் என்ன பண்றது தெரியல ஃபாதர், கோயில் வந்து உட்காந்துருக்கீங்க. உண்மையா சொல்ல, என்ன பண்றது தெரியல, கோயில் வந்து உட்காராதீங்க. இந்த நேரம் கடவுள் எனக்காக கொடுத்திருக்கிற கோயில் வந்து உட்காரு. உழைக்கின்ற வரையிலும் நான் உழைப்பேன், இப்போது நான் கடவுளோடு உறவாட வேண்டிய நேரம். அப்படி சொல்லி உட்காருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். Praise the Lord. Praise the Lord. அப்போ இந்த இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை படைச்சு வச்சுட்டு அவன் பண்ற எல்லா வகையான அற்புதத்தையும் பார்த்துட்டு கடவுள் அப்படிப்பட்ட ஆன்மாக்களை தேடிக்கொண்டே இருக்கிறார். இறுதி என்ன சொல்றார் பாருங்க, லூக்கா எழுதிய நற்செய்தி 15:7 வாசிங்க. மனம் மாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறும் ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் உறுதியான மகிழ்ச்சி உண்டாகும். Praise the Lord. கரங்களை தட்டி ஆண்டவர் இப்போ நீங்க திரும்பி போகணும். வாழ்க்கையில ஒரு திரும்பி பாருங்களேன், என்னடா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள கேட்டுக்கிறேன். இறுதிய பவுலடியாருடைய வார்த்தையோடு முடிக்கிறேன். கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 9ஆம் அதிகாரம் 22வது இறை வார்த்தை வாசிக்கிறேன். இறுதியாக 1 கொரிந்தியர் 9:22. நீங்க பழைய மொழிபெயர்ப்புல வாசிங்க, அதுல வாசிங்க. ஓகே. ஒரு சிலரையேனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். Praise the Lord. எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். அவருடைய அது உழைச்சாருங்க, எல்லா ஆன்மாக்களையும் மீட்கிறதுக்காக உழைச்சாரு. நீங்களும் நானும் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம், அடுத்தவங்க ஆன்மாவுக்காக நீங்களும் நான் உழைக்கிறோமா?
உழைக்க அழைக்கப்படுகிறோம். அதுக்கு தான் இந்த நவம்பர் மாதம். அதான் நான் தொடர்ந்து சொன்னேன். நான் ஆன்மாக்களை மீட்பதில் உங்களுக்கும் எனக்கும் பங்கு உண்டு. இந்த இறந்த ஆன்மாக்களுடைய நினைவு கூறுகின்ற இந்த நாட்கள்ல 2ஆம் தேதி மட்டும் பூ சொப்பு கொடுத்தாச்சு. 2 கைப்பை நிறைய பூ வாங்கி போய் தூவியாச்சு. பூசியில் பார்த்துன்னுக்கிறேன், பூசை போயிட்டு இருக்கு. இவர் பூ போறாரு, எப்படி அவங்க கல்றீங்க, இந்தா பாவம். அந்த மனுஷன் என்ன பண்றாரு தெரியல, பக்கமா கொஞ்சம் போய் போட்டு கூட இந்த கடல்ல போட்டிருக்கலாம். இவர் என்ன பண்றாரு, நான் மேல பூசிட்டு வந்து போட்டிருக்கிறேன், பூ வாயில் இறக்கிறாங்க, கல்ற அங்க இருக்குது, இவர் இறக்கிறாரு. அப்ப எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையும் அந்த ஆன்மாவுக்காக நீ செய்யக்கூடிய கடமை என்ன? நீ பூ வாங்கி போட்டு என்ன பிரயோஜனம்? நீ பூ வாங்கி போட இல்லைங்க, அங்க போயிட்டு நின்னோம், ஒரு முட்டி போட்டோம், ஆன்மா கடவுளை இந்த ஆன்மாவை நீங்க மீட்டுக்குங்க, இவங்களுடைய பாவத்தை மன்னிச்சிங்க, ஒரு அருள் இருந்த மாதிரி சொல்லியிருந்தா இந்த ஆன்மா மீட்கப்படுமா மீட்கப்படாதா? மீட்கப்படுமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இறுதியான வார்த்தை அதுதான். பவுலடியார் ஒரு சிலரையேனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாமானேன் என்று சொன்ன அந்த பவுலடியாரை போல நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்தில் மறைத்து போன ஆன்மாக்களை மீட்க வேண்டிய கட்டாயம் கடவுள் நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து கடவுள் தேடுகின்ற ஆன்மாவை அவரிடம் ஒப்படைப்போம். ஆமென்.